அனைவரும் கண்களை மூடி கைகளை குவித்து இறைவார்த்தைக்கு செவிசாய்ப்போம். சீராக் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 32 முதல் 36 வரை. குழந்தாய், நீ விரும்பினால் நற்பயிற்சி பெற முடியும். உன் கருத்தை செலுத்தினால் திறமையுடன் திகழ முடியும். கேட்டறிய ஆர்வம் கொண்டால் அறிவு பெறுவாய். பிறருக்கு செவிசாய்த்தால் ஞானி ஆவாய். மூப்பர்களின் தோழமையை நாடு. ஞானிகள் யார் என கண்டு அவர்களை சார்ந்து நீ. கடவுளை பற்றிய எல்லா உரைகளுக்கும் செவிசாய்ப்பது ஆர்வம் காட்டு. அறிவு கூர்மை கொண்ட பழமொழிகளை கேட்காமல் விட்டுவிடாது. அறிவு கூர்மை படைப்போடு நீ கண்டு விட்டால் அவ்விரைந்து அவர்களிடம் செல். உன் காலடிப்பட்டு அவர்களின் வீட்டு வாய்ப்புகள் தெரியப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பு தந்தையே இறைவா, எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் இதற்கும் தீர்வு கூறுபவர் ஆண்டவர் ஒருவரே என்ற இறை வசனத்திற்கு ஏற்ப நாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களையும் உமது முழு ஈடுபாட்டுடன் உமது சித்தப்படியும் நிறைவேற்ற வேண்டிய அருளை எமக்கு தாரும். நடக்கும் பாதை தெளிவும், சிந்தனையில் தூய்மையும், செயல்களில் நேர்மையும் உள்ளவர்களாய் வாழ்ந்திட தூய ஆவியின் வல்லமை தாரும். எம் ஜெபந்தேடும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். காலங்கள் கடந்த கடவுள் இந்த காலமும் என்னோடு இருக்கிறார். கண்கள் காணா தெய்வம் என்னை கண்ணாக என்னாலும் காக்கிறார். வாழ்வுக்கு வழியார், வழியில் ஒளியார், என்னை சிறகில் சுமக்கிறார். தினம் அன்பால் என்னை அழைக்கிறார். காலங்கள் கடந்த கடவுள் இந்த காலமும் என்னோடு இருக்கிறார். கண்கள் காணா தெய்வம் என்னை கண்ணாக என்னாலும் காக்கிறார். கனவிலும் இணையாத அன்பு உன் அன்பு, கணித்திட இயலாத கருணை உன் கருணை. கனவிலும் இணையாத அன்பு, கணித்திட இயலாத கருணை. அடைக்கல பாறையே, அரணும் கோட்டையே, அடைக்கல பாறையே, அரணும் கோட்டையே. நீரே என் வலிமை, நீரே என் வல்லமை, நீரே என் வாழ்வே, என்னுயிர் இறைவனே. காலங்கள் கடந்த கடவுள் இந்த காலமும் என்னோடு இருக்கிறார். கண்கள் காணா தெய்வம் என்னை கண்ணாக என்னாலும் காக்கிறார். என்னை கண்ணாக என்னாலும் காக்கிறார். என்னை கண்ணாக என்னாலும் காக்கிறார். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தர நாகுல நீரப்பிற. குரலின் பொருள்: உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. மீண்டும் குரல்: மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தர நாகுல நீரப்பிற. நன்றி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் சந்திப்பு. கடந்த 32 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் 33% கடல் அரிப்பு. தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய தலைமை விஞ்ஞானி தகவல். பிறப்புச்சார் குடியுரிமை ரத்து. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக 22 மாகாணங்கள் வழக்கு. விளையாட்டுச் செய்திகள். முதல் T20 கிரிக்கெட்டில் இந்தியா வெற்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. இன்றைய நாளும் இனிவரும் எல்லா நாட்களும் மீதாகவே இறைவனை பிரார்த்திப்போம். நாம் செய்யும் செயல்கள் அனைத்தையும் முழு ஈடுபாட்டுடன் செய்யும் பொழுது வாழ்வில் முன்னேறலாம் என்ற அருமையான கருத்தை இன்று காலை 6D மாணவிகள் நமக்கு வழங்கினார்கள். அவர்கள் அனைவரையும் பாராட்டுகிறோம். Good morning sisters, good morning teachers and good morning students.